வணக்கம். நான் ஒன் ஆஃப் த EduSkills ஃபேமிலி மெம்பர். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஃபாதர் சலீம்க்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறது 7 myths and facts. மித்ஸ்னு என்னன்னு தெரியுங்களா? ஃபால்ஸ் பிலீஃப், நம்ம நம்புறது, அதை நம்பிட்டு நம்ம இது செய்கிறோம், நம்ம கரெக்டு அந்த நம்புறது. ஆக்சுவலி இன்றைக்கி பார்க்க போகிறது அதான் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். மித் என்னது? த குவான்டிட்டி. நம்ம குவான்டிட்டினா ரொம்ப மெட்டீரியல் நம்ம படிக்கிறோம், ரொம்ப நேரம் படிக்கிறோம், அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா குவான்டிட்டி. அது குவான்டிட்டி அது கரெக்டு கிடையாது, ஃபால்ஸ் பிலீஃப். அது நம்ம படிக்க வேண்டியது குவாலிட்டி. நம்ம ஈவன் நம்ம அதான் ஒரு 15 மினிட்ஸ் படித்தாலும் நம்ம என்ன படிக்கிறோம், ஃபாதர் சலீம் சொன்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி அந்த மெயின் இது படிக்கிறது தான் அந்த குவாலிட்டி. ஈவன் இந்த குவாலிட்டி நம்ம படிக்கிறது ஈவன் 15 மினிட்ஸ் படித்தாலும் ப்ராப்பராக என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி படிக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக படித்தாலே அதான் குவாலிட்டி. ஈவன் ஒரு பேராகிராஃப் போதும், அந்த பேராகிராஃபில் எப்படி ஃபாதர் சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம காம்பிடென்சி நம்ம கெயின் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் சொல்கிறது நம்ம நார்மல் ப்ராக்டிஸ் கிடையாது, ஏன்னா அது அந்தளவுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகாது. இந்த ஃபேக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராக்டிஸ். ஸ்ட்ராட்டஜி ஃபாதர் சொல்லி கொடுத்தது எந்த ஸ்ட்ராட்டஜி, நம்ம என்ன மாடல் வெர்பு, இந்த ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறது, அந்த ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டாக நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ. இன்கேஸ் அது சீக்வென்ஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், மாடல் வெர்பு கொஸ்டின் இருக்கலாம், நேம் பேஸ்டு கொஸ்டின் இருக்கலாம். அந்த ஃபாதர் மெயினான சொல்லிக் கொடுக்குறது பல ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அது ஈவன் பார்ட் ஏல நம்ம ஈவன் 10 hours கூட ஆகலாம். ரைட்டிங்கில் கரெக்டாக 21 ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதான் ஃபாதர் சலீம் சொன்ன எந்த இதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ நம்ம ஈஸியாக நம்ம காம்பிடென்சி கெயின் பண்ணலாம். இந்த தேர்டு மித் நம்ம ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டு நம்ம 10 hours படிக்கிறோம், அந்த இது எக்ஸாம் கிடையாது. நம்ம காம்பிடென்ட் லெவலை நம்ம இங்கிலீஷில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஹார்ட் ஒர்க் இங்கே தேவையில்லை. நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம ஃபேக்ட் என்ன தெரியுங்களா? ஸ்மார்ட் ஒர்க். நம்ம அந்த நேம் பேஸ்டு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கொஸ்டின் நேம் பேஸ்டு கொஸ்டின். அந்த நேம் கரெக்டாக நம்ம நேம் எங்கே போகணும் டைரெக்டாக. இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒரு நேம் அண்டு அதோட கொலீக் இருக்கலாம், நேம் அண்டு டீம் இருக்கலாம், அப்படி இருக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன இருக்குது? நேம் பேஸ்டு கொஸ்டின். அந்த நேம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு டைரெக்டாக அந்த அந்த நேமுக்கு போயிட்டு அங்கே தான் ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்மார்ட் ஒர்க் ஃபாதர் என்ன சொல்லி கொடுக்குறேன், பல இதில் ஈஸியாக நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆஸ் பர் த EduSkills நம்ம போனாலே ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க் நம்ம ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். த ஃபோர்த் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்னா நம்ம 1 month படிக்கிறோம், 2 அப்படி ஒரு இது கிடையாது. நம்ம படிக்கிறது கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. இதை கரெக்டாக நீங்கள் 15 நிமிஷம் படித்தாலும் அந்த கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அதை நம்ம கெயின் பண்ணாலே நம்ம ஈஸியாக நமக்கு இது படிக்கலாம். அடுத்து 5 செவரல் அட்டம்ப்ட்ஸ். இந்த EduSkills நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நம்ம ஒரு அட்டம்ப்ட்லேயே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். செவரல் அட்டம்ப்ட்ஸ் தேவை கிடையாது. பிறகு ரொம்ப பேர் சொல்கிறாங்க, அது கஷ்டம் இது கஷ்டம். நம்ம EduSkillோட கரெக்டு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ, பார்ட் ஏலேயே நம்ம பல இது இருக்கலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி எந்தெந்த மாடல் வெர்புக்கு பிறகு எப்படி ஆன்சர் வருது, ஸ்கேலு, அதெல்லாம் நம்ம கரெக்டாக அது பண்ணாலே நேம் பேஸ்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் ஏல எப்படி நம்ம பார்ட் ஏ பார்ட் பி அந்த பேராகிராஃபுக்கு எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங்ஸ் அதெல்லாம் நேமு நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக நம்ம ஈஸியாக காம்பிடென்சி கெயின் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஈவன் சிங்கிள் அட்டம்ப்டில் நம்ம EduSkills சொல்லிக் கொடுக்குறது சிங்கிள் அட்டம்ப்ட்லேயே நம்ம பாஸ் பண்ணலாம். பிறகு கிரேட் பி. நம்ம எய்ம் பண்ணுறது கிரேட் பியாக இருந்தனா 350 நம்ம எய்ம் பண்ணுறோன்னா அது நம்ம
நம்ம வந்து அதை விட கீழே தான் எடுப்போம். அதனால் எப்போயுமே நம்மளோட எய்ம் வந்து 500 கிரேட் ஏவாக எய்ம் பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து கிரேட் ஏ எய்ம் பண்ணால் அட்லீஸ்ட்டு நமக்கு வந்து கிரேட் பி இல்லை அது நமக்கு கிரேட் ஏ நமக்கு கிடைக்கணும். இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட்டு கிரேட் பியாவது கிடைக்கலாம். அடுத்து 7th வந்து ஓஇடி டு என்டர் த ட்ரீம் கண்ட்ரி. ஓஇடி வந்து நம்ம நினச்சிட்ருக்கிறது இந்த ஒன்லி நம்ம வந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம வந்து எய்ம் பண்ணுறது தப்பு. அதான் நம்மளோட இது வந்து ஃபால்ஸ் பிலீஃபு. ஆக்சுவலி நம்ம ஓஇடி படிக்கிறது வந்து எப்படி நம்ம லைஃப்காண்டி படிக்கணும். அப்போ தான் அந்த இது வந்து இதான் உண்மை. நம்ம லைஃபுக்காண்டி படித்தோன்னா நம்ம ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.